பெரும் தலைவர் காமராஜர் நினைவு தினத்தையொட்டி சென்னையில் உள்ள காமராஜர் நினைவகத்தில் அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தினார்கள். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசத்தந்தை மகாத்மா காந்தி, முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி, காமராஜர் ஆகியோரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் பேசிய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பையும் மது விலக்கையும் அமல்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழக முதல்வர் விரைவில் குணமடைந்து மக்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்த திருநாவுக்கரசர், முதல்வர் உடல்நலம் தொடர்பாக புகைப்படம் வெளியிட வேண்டும் என்பது கருணாநிதியின் தனிப்பட்ட கருத்து என குறிப்பிட்டார். ஒரு பொது விஷயங்களில் கருத்து சொல்றதுல எல்லாம் ஒரே மாதிரி தான் எல்லாரும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க, என் கருத்தை நான் சொல்லியிருக்கேன். மொத்த கருத்து, எல்லாருடைய மொத்த கருத்தும் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பூரண நலம் பெற்று விரைவில் அவருடைய பணிகளை தொடங்க வர வேண்டும், அதற்காக பிரார்த்திக்கிறோம், வாழ்த்துகிறோம் என்பதுதான் எல்லோருடைய கருத்து. கலைஞருடைய கருத்தாக தான் என் கருத்து தான். பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி நேரு வீதி சந்திப்பில் உள்ள காமராஜரின் சிலைக்கு முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் புதுச்சேரி அமைச்சர்களும் காமராஜரின் சிலைக்கு மரியாதை செலுத்தினார்கள்.